வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு அழகான இயற்கையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீட்டு தோப்பு என்றாலே சிறப்புத்தான். அதிலே வாழைத்தோப்பு என்றால் சிறப்புத்தானே. இதோ பார்த்தீர்களா? வாழைத்தோப்பு. வீடு என்றாலே சிறப்புத்தான். அதில் கூரை வீடு என்றால் சிறப்புத்தானே. பார்த்தீர்களா? மரம் என்றாலே சிறப்புத்தான். இத்தனை மரங்கள் இருக்கிறது, மிகவும் சிறப்புத்தானே. பார்த்தீர்களா? கிராம விளையாட்டு என்றால் சிறப்புத்தான். விளையாடும் இந்த பசங்களை பார்த்தீர்களா? அனைவரும் விளையாடுகிறார்கள். கருப்பு என்றாலே அழகுதான். இந்த காக்கா என்றாலும் அழகுதான். என்றால் அதுவும் கருப்பு நிறம்தானே. சிறிதென்றாலும் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க வைக்கும் இந்த பூக்களும் அழகுதானே. பெரிதென்றாலும் எல்லாருடைய தாகத்தை தீர்க்கும் இளநீர் மரத்தினர், அதாவது தென்னை மரத்தின் தான் நான் இப்போது காட்டிக் கொண்டிருக்கிறேன். இதுவும் சிறப்பு. என்றால் வெயில் என்றாலே சிறப்புத்தான். அந்த சூரியன் சிறப்புத்தானே. காலை பொழுதில் சூரியன் எப்போதும் இல்லை என்றால் நாமளும் இல்லை. கேட்டடா அந்த பேருந்து சத்தம்? அதோ போகிறதே, அதுதான் கிராமத்து பேருந்து. அதுவும் சிறப்பு தானே. தெரியுதா அந்த மலைகள்? இது மழைக்காலம் என்றால் அதிகமாக தெரியவில்லை, மன்னித்துக்கொள். இதுதான் மலை. மலைகளே சிறப்புத்தானே. நான் இப்போ காட்டிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிகின்றதா என்று தெரியவில்லை. நான் டிராகன் ஃப்ளை, அதாவது அது தமிழில் ஏதோ சொல்வீர்கள், அது எனக்கு தெரியவில்லை. இதோ தெரிகிறதா? நெட். அங்கே ஒரு மகால் இருக்கிறது. மகால் என்று சிறப்பு தானே. அந்த மகாலில் கல்யாணமோ ஏதோ நடக்கிறது என்று நினைக்கிறேன். பாட்டு பாடுகிறது. அனைவருக்கும் கேட்கிறதா என்று தெரியவில்லை. முள்புதர் என்றாலே சிறப்புத்தானே. சிறப்பென்றால் சிறப்பில்லை, திருடர்களை மாட்டி கொடுக்கும். அதாவது திருடர்களுக்கு தப்பு செய்தால் தண்டனை. அந்த தண்டனையே முதலில் முல்லை வைத்து தான் தண்டனை கொடுப்பார்களா? அது உங்களுக்கு யாருக்காவது தெரியும் என்றால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். அதோ தெரிகிறதா வயல்? வயல் என்று சிறப்பு தானே. வயல் என்றால் நம்ம யாராலும் சாப்பிட முடியாது. சாப்பாடு முக்கியம் என்றால் வயல் முக்கியம். இந்த பூவை பார்த்தீர்களா? அழகாக இருக்கிறதா? இதுதான் கொய்யாவின் பூ. இதோ பார்த்தீர்களா? சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் என்றாலே ஒரு இனிப்புத்தான். எல்லாரும் இனிப்பாயே இருங்கள். நாமல் கூரை வீட்டை பற்றி பார்த்தோம். இப்போ மாடி வீட்டை பற்றி பார்க்கலாம். மாடி வீட்டில் பார்த்தீர்களா? பீன்ஸ் எல்லாம் காய போட்டுருக்கார்கள். பேண்ட்டு, பாவாடை அனைத்தும் இருக்கிறது. பார்த்தீர்களா? இந்த இடத்தில் தான் நான் உங்களுக்கு காண்கிறேன். லாரி போகிறது. பின்னாடி ஒரு வண்டியும் போகிறது. கிராமமே சிறப்புத்தானே. அது என்ன இத்தனை சிறப்பு இருக்கிறது? அதிசயம்தானே.